வணக்கம் உறவுகளே, இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னர் ராணகும்பா அவர் எங்கே இருக்கார், எப்படிப்பட்ட மன்னன், அவருடைய வரலாறு பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமாக அமையும். வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம். நவீன ராஜஸ்தானியர் பழமையான பெயர் ராஜபுட்டனா. இதன் வடமேற்கு எல்லை பாகிஸ்தான், மற்ற இந்திய எல்லைக்குள் குஜராத், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச் மற்றும் கரியானா சத்திரிய வம்சத்தில் பிறந்த ராஜபுத்தர்கள் ஆண்டு வந்த பூமி தான் இது. மன்னரின் மகன் இளவரசர்கள் என்று பொருள்படுத்துவதாலும் அவர்கள் ஆண்டு வந்த நிலத்தின் பெயராலும் ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார்களாம். நூற்றாண்டுகளாக இந்த பகுதியை ராஜபுத்திரர்கள் ஆண்டு வந்தனர்களாம். இவர்களில் தலைநகர் தான் உதய்பூர் என்பதால் உதய்பூர் மன்னர்கள் ஒன்றுமே மேவார் மன்னர்கள் என்றும் அழைக்கப்பட்டனராம். இந்திய மன்னர்களில் இவர்கள் தலை சிறந்த வீரர்கள் என்று சொன்னால் அது மிக ஆகாதாம். ஏறத்தாழ 36 வகையான குலப்பிரிவுகள் ராஜபுத்திர வம்சத்தில் காணப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் உதய்பூரை அவர்களது நிர்வாக தலைவர்களாக மாற்றும் வரை 1400 ஆண்டுகள் ராஜபுத்திரர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் பேர் சொல்லும்படியான புகழ்பெற்ற மன்னர்கள் ஒரு சிலரை அப்படின்னு சொல்லலாம். அவர்களில் ஒருவர் தான் இந்த சிதோதியா குலத்தை சேர்ந்த மன்னர் ராணா கும்பா. இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1433 முதல் 1468 வரை புகழ்பெற்ற சித்தூர் கோட்டை இவரால் பிரம்மாண்டமாக விஸ்தரித்து கட்டப்பட்டது. ஆரவள்ளி மலைகளின் மேல் 7 மைல் அளவில் சுமார் 700 ஏக்கர் பரப்பரப்பில் பல கோட்டைகள், கோபுரங்கள், கோவில்கள், ரகசிய மறைவிடங்கள் என்று அனைத்து வசதிகளையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் நீண்ட நெடிய கட்டுமான வரலாறும் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்தூர் கோட்டை ராணி பத்மாவதி, ராணகும்பா, பிற்காலத்தில் மகாராணா பிரதாப், மீராபாய் என்று இந்த கோட்டையை இந்திய வரலாற்றின் சில முக்கிய கதைகள் தலைமுறைகளாக எடுத்து உரைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்தின் நாகூரை கைப்பற்ற போரிட்ட பொழுது மோக்கள் அதை வெற்றிகரமாக முறியடித்தாராம். எனினும் துரதிர்ஷ்டவசமாக நீண்ட காலம் அவரால் மேவாரின் மன்னராக நீடிக்க முடியவில்லையாம். தன் சொந்த தாய்மாமன்கள் இருவரின் சூழ்ச்சியால் தான் கொலை செய்யப்பட்டாராம். மன்னரின் திடீர் மரணத்தால் மேவார் அரசியலை ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவியதாம். மன்னரை கொலை செய்த தாய்மார்கள் அரியணை ஏற அனைத்து தரப்பிலும் பலமான எதிர்ப்பு கிளப்பியதாம். வேறு வழியில்லாமல் தான் இருவரும் ராஜ்யத்தை விட்டு வெளியேறினார்களாம். பின்னர் ராணகும்பா அரியணை ஏறினாராம். ராணகும்பா அரியணை ஏறும் பொழுது அவருக்கு வயது 13ஆம். ஆரம்ப காலங்களில் இவர் ஆட்சிக்கு ராவ் ரன்மேல் ரத்தோர் என்பவர் துணை நின்றாராம். ஒரு சில ஆண்டுகளாக ராணா கும்பா அரியணையில தம்மை நிலைப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்டாராம். தன் தந்தை ராணா மோக்களை கொலை செய்த இருவரை ஒருவராக மாகாபா பன்வார் மண்டூரில் தஞ்சம் அடைந்ததாக ராணா கும்பாவிற்கு செய்தி வருகிறதா. மண்டூர் என்பது மண்டப்காட் என்று அழைக்கப்படும் மல்வா பிரதேசத்தின் ஒரு நிலப்பரப்பு. ராணா கும்பா பன்வாரை கைதியாக தன் நாட்டிற்கு அனுப்பும்படி மாமோத்திற்கு தூது அனுப்பினாராம். மாமோது என்ன செய்தாருண்டா, கில்ஜி அதனை திட்டவட்டமாக மறுத்துவிட போர் மேகங்கள் சூழ்ந்தனதாம். ராணா கும்பா தன்னுடைய படைகளை ஒன்று திரட்டி மண்டூரின் மேல் போர் தொடுத்தாராம். மாமுது கில்ஜி சக்தி வாய்ந்த படைகளுடன் கும்பாவின் படைகளை எதிர்கொண்டாராம். இரு ராஜ்யங்களும் மண்டாப்காட் போரில் சந்தித்து கொண்டு வருடம் 1440 தீவிரமாக நடந்த அந்த போரில் இறுதியில் மாமூதின் படை வேரோடு தரைமட்டமானதாம். மண்டூர் அரண்மனையை சுற்றி வளைத்து கும்பாவின் படைகள் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் குரோஜ்த் நோக்கி பறந்ததாகவும் கூறப்படுகிறது. பன்வார் கும்பாவுடன் இணைந்து போரிட்ட ரத்தோரின் படைகள் கில்ஜியின் கோட்டையை கைப்பற்றியது. அதன் பிறகு பயண கைதியாக மாமுது கில்ஜி கும்பாவால் இழுத்து வரப்பட்டு சித்தூர் கோட்டையில சிறையடைக்கப்பட்டாராம். 6 மாத காலம் சிறைவாசத்திற்கு பிறகு பிணைய தொகை ஒன்றை பெற்று கில்ஜியை விடுதலை செய்தார்களாம். ராணகும்பா இந்த போரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக விஜயஸ்தூபி என்ற ஒன்றை கட்ட துவங்கினாராம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பிற்காக மேவார் ராஜ்யத்தில் கட்டப்பட்ட 84 கோட்டைகள் 32 கோட்டைகள் ராணா கும்பாவால் கட்டப்பட்டது. அதில் சித்தூரில் உள்ள கும்பாக்கல் கோட்டை,
கோட்டையும் ஒன்று. கடல் மட்டத்தில இருந்து 1075 அடி உயரத்தில உள்ள இந்த கோட்டை வந்து உலக பாரம்பரிய சின்னத்தில ஒன்றாக வந்து யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ராணா கும்பா மறைவுன்றது வந்து ராணா கும்பாவிற்கு வந்து உதய் சிங் ரைமல் என்று 2 மகன்கள் இருக்காங்களாம். உதய் சிங் மிக முரட்டுத்தனமான அவசர புத்தியுடன் காணப்பட்டானாம். ஒரு நாள் வந்து ராணா கும்பா எக்லிங்ஜி என்ற சிவன் ஸ்தலத்தை வந்து வழிபாட்டில் இருந்த பொழுதோ கண்ணிமைக்கும் நேரத்தில் உதய் சிங்கால் வந்து கொல்லப்பட்டாராம். அப்பொழுது வந்து அவருக்கு வயது 35ஆகவும் கூறப்படுகிறது. மிக குறைந்த வயதில் வந்து புகழ் மாட்சி அடைந்த ராணா கும்பாவின் இளவயது மரணம் வரலாற்றுக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். அவரின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.